நமக்கு இனி தென்னிந்தியா வேண்டாம், வட மாநிலங்களே போதும். நரேந்திரா குரூப் செய்யும் வன்மமான சூழ்ச்சி. தலைக்கு மேல் தொங்கும் கத்தி. தென் மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் நரேந்திரா. உரிமை போருக்கு பிரகடனம் செய்யும் ஸ்டாலின். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க நரேந்திரா செய்யும் சூழ்ச்சி. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தென் மாநிலங்களுக்கு சரியான தண்டனை. உரிமைகளை பாதுகாக்க சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பெடரேஷன் உருவாக்கப்படுமா? ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தொடரும். முதல்வர் ஸ்டாலின் அதிரடி. இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, இந்திய நாடாளுமன்றத்துக்கான மக்களவை தொகுதிகளானது இந்திய அரசியல் சாசன சட்டப்பிரிவு 87 படி ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படணும். அதன்படி பாத்தீங்கன்னாக்கா இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1951 ஆண்டும் 1961 ஆண்டும் 1971 ஆண்டும் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் வந்துட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. அதுல குறிப்பா 1951 ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு மக்களவை தொகுதிக்கு சராசரியாக 7.3 லட்சம் மக்கள் தொகை அடிப்படையில வந்துட்டு தொகுதி வரையறுக்கப்பட்டது. அதன் பிறகு 1961 ஆண்டு ஒரு மக்களவை தொகுதிக்கு 8.4 லட்சம் மக்கள் தொகை கணக்கு அப்படின்ற அடிப்படையில அந்த தொகுதியானது மறுசீரமைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு ஒரு மக்களவை தொகுதிக்கு சராசரியாக 10.1 லட்சம் அப்படின்ற மக்கள் தொகை கணக்குப்படி தொகுதிகள் வந்துட்டு மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. ஆனா 1971 தான் ஒரு முடிவு வந்துட்டு தெரியுது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கே மிக முக்கிய தடையாக இருப்பது மக்கள் தொகை அதிகரித்து வருவதால். அதனால இந்த மக்கள் தொகையை வந்துட்டு எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கமே பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான செயல் திட்டங்களை வந்துட்டு அப்போதைய காங்கிரஸ் அரசு வந்துட்டு மேற்கொண்டாங்க. அதுக்கு பிறகும் 1976 ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் ஆனது பிறகு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை வந்துட்டு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதற்கான சட்ட திருத்தத்தை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில தான் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்ன்றதுல வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடும் கேரளாவும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டத்தை வந்து செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுலயும் 2019 2021 ஆண்டுக்கான நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லுதுனாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சராசரி கருவுறுதல் விகிதமே 2.1% தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய சராசரி கருவுறுதல் விகிதம் பாத்தீங்கன்னாக்கா 1.8% இருக்குது. அதாவது மக்கள் தொகையை கட்டுப்பாட்டை வந்து தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். இதே 2019 2021க்கான நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட அதே ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துடைய கருவுறுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.4ஆகவும் பீகாருடைய கருவுறுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3.0% இருக்குது. இந்தியாவுடைய கருவுறுதல் விகிதமே 2.1%. ஆனா தமிழ்நாட்டுடைய கருவுறுதல் விகிதம் அப்படின்றது 1.8% அப்படிங்குள்ள இந்தியாவுடைய சராசரி கருவுறுதல் விகிதத்தோட 0.3% வந்துட்டு தமிழ்நாட்டுடைய கருவுறுதல் விகிதம் இருக்குனாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மக்கள் தொகையை வந்துட்டு கட்டுப்படுத்தணும். மக்கள் தொகையால ஏற்படக்கூடிய ஆபத்துகள், பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தொடர்ந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசுகள் எடுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் விழிப்புணர்வு பெற்று மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெருவிதத்துல முன் வந்திருக்கிறாங்க. அப்படிங்குள்ளதான் தமிழ்நாடு செய்த இந்த சாதனையை பாத்தீங்கன்னாக்கா அதுவே இப்ப நமக்கு வேதனை ஆகிடுமோ அப்படின்ற சூழல் தான் உருவாகி இருக்குது. தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்காங்கன்ற சூழல்ல இப்பொழுது அந்த சாதனையை பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு வேதனையாகி தண்டனை ஆகிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற பேருல தமிழ்நாட்டுடைய 39 மக்களவை தொகுதிகள்ல 8 தொகுதிகளை குறைக்கின்ற ஆபத்தான வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இப்படி வந்திருக்கிற இந்த பாதிப்பு தான் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறப்பாக செயல்பட்டதாலேயே இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்ற சூழலுக்கு வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி
ஒரு எண்ணத்தை வந்துட்டு உருவாக்குகின்ற அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு உருவாகின்ற சூழல் ஏற்பட்டிருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க இந்த பாதிப்பு தான் இப்ப ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற நிலைமை இருந்தது. அந்த நிலைமை இப்பொழுது வந்து மாறி தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கல்வி, மருத்துவம், பொருளாதார கட்டமைப்பில் முன்னேறி வளர்ந்து கொண்டே தாங்கள், அதாவது இந்த மாநிலங்கள் வாழ்வதுடன் இன்னைக்கு வடக்கையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றத யதார்த்தமா இருக்குது. அதுலயுமே பெரும் பங்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிற்கு தான் இருக்குது. அதற்கு இங்க இதுவரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கின்ற திராவிட சித்தாந்த கொள்கைகளை சுமந்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களாலும் அவர்கள் வழிகாட்டுதலோடு நடத்தப்பட்ட திட்டங்களுமே அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்போது வடக்கு வாழ வேண்டும் என்றால் தெற்கின் உதவி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. ஆனா இதையெல்லாம் கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாத இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசு தெற்கில் தங்களால் இனிமேல் கோலச்ச முடியாது, குறிப்பாக தமிழ்நாட்டில் முடியவே முடியாது அப்படின்றதுனாலேயே தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைத்து 31 தொகுதிகளாக ஆக்க போறாங்க. அதே போல ஒட்டுமொத்த தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போது இருக்கின்ற 130 மக்களவை தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 27 தொகுதிகள் குறைந்து போய் 103 மக்களவை தொகுதிகளா மாறப்போகுது. அதே சமயம் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்கள்ல முறையே 11, 10, 6, 4 அப்படின்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநிலங்களுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு கூட போகுது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னாக்கா மக்களவையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 23.74% இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமானது 18.97% குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரமே சொல்லுது. அதே போல 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டாலும் தென்னிந்தியாவுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 164 உயரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே மக்களவை பிரதிநிதித்துவ சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னாக்க தற்போது இருப்பது குறைந்து போய் 19.34% தான் இருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்திய நாடாளுமன்றத்தோட மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை 848 உயர்த்தப்படுமோ அப்படின்ற நிலைமை வந்ததுனாக்கா இப்ப வரைக்கும் 80% மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 143 இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அதனுடைய இப்போதைய அந்த மாநிலத்துடைய இப்போதைய பிரதிநிதித்துவ பர்சன்டேஜ் இருக்கிற 14.73% அப்படின்றது 16.86% இன்க்ரீஸ் ஆகும். அதே போலதான் இப்ப பீகாருக்கு 40 மக்களவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னாக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வந்துட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது அவங்களுக்கு வந்து 79 மக்களவை தொகுதிகளா அங்க வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதனால பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பிரதிநிதித்துவ பர்சன்டேஜும் 7.36% இருந்துட்டு 9.31 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதா யதார்த்தமா இருக்கு. அதே போலதான் மத்திய பிரதேசத்துடைய கதையும் இப்ப வரைக்கும் 29 மக்களவை தொகுதிகள் கொண்ட மத்திய பிரதேசத்துக்கு 52 தொகுதிகளா வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது மத்திய பிரதேசத்துடைய பிரதிநிதித்துவத்துடைய பர்சன்டேஜ் 5.34 இருக்கிறது. 52 தொகுதிகளா அந்த மாநிலத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது 6.13% அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த 3 மாநிலங்களுடைய இந்த பர்சன்டேஜ் பிளஸ் சீட்டுகளுடைய எண்ணிக்கை வச்சு பார்க்கும் போது பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான தேர்தல் கணக்கு பாமர மக்களுக்குமே வெளிப்படையா தெரிஞ்சிடும். அதாவது இனிமேல் வந்துட்டு இந்தி பேசக்கூடிய 4-5 மாநிலங்கள்ல மட்டுமே தங்களுடைய அரசியலை செய்தால் போதும். மற்ற மாநிலங்களை வந்துட்டு இந்த நாட்டில் திரும்பி பார்க்கக்கூடிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவே தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கலாம் அப்படின்ற பேராசை தான். அததான் பாத்தீங்கன்னாக்கா புதிய நாடாளுமன்ற கட்டடத்துடைய மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை 888 சீட்டுகளா அங்க இருக்குது. இதனால வெளிப்படையாவே தெரியுது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய குரல்களுமே நாடாளுமன்றத்தில் நசுக்கப்படும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா ஒருவேளை மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டது அப்படின்னாலே 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்தி பேசக்கூடிய 10 மாநிலங்கள்ல 225 தொகுதிகளை வென்று கிட்டத்தட்ட 80% வெற்றி பெற்று 178 இடங்களை அந்த மாநிலங்கள்ல பிஜேபி ஈஸியா பெற்றுச்சு. இதுவே தொகுதி மறுவரையறை செஞ்சாங்க அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய 10 மாநிலங்கள்ல 80% வெற்றி பெற்றாலே இந்திய ஒன்றியத்தை பாஜக தனித்தே ஆட்சி அமைச்சிடும். மற்ற 26 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தாலும் மண்ணை கவனாலுமே
அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அப்பவும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடியதாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய கணக்காகவே இருக்குது. இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்ப்போங்களே. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல தெலுங்கானா மாநிலம் நிசாமாபாத்ல இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நரேந்திரா அவர்கள் பேசும்போது சொல்றாரு, மக்கள் தொகை அடிப்படையில் வந்துட்டு தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டாக்கா தென்னிந்தியா 100 தொகுதிகளை இழந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே 2023 அக்டோபர் மாசத்துல தெலுங்கானாவுடைய நிசாமாபாத்ல பேசி இருக்கிறாரு. இதை அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கின்ற எச்சரிக்கைக்கும் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக ஒரு டோட்டல் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. இப்ப வந்து பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரைக்கும் நடத்தப்படல, தொகுதி மறுவரையறையும் செய்யப்படல. புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல எம்பிகளோட சீட் வந்து பாத்தீங்கன்னா 888 அப்படின்ற அடிப்படையில இப்பொழுது அதை நிர்மாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி இந்த சூழ்ச்சிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. இவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட நடத்தணும்னு அவசியம் இல்லாமலேயே இந்த வேலைகளை வந்துட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு நிச்சயமா செஞ்சிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான். மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் சந்திரபாபு அவர்களையும் நிதிஷ் அவர்களையும் தாஜா பண்ணியாவது இந்த வேலையை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற அச்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பின் மீது அக்கறை உள்ள அரசியல் திறனாய்வாளர்களுக்கு இருக்கதான் செய்யுது. இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திராவுடைய பாஜக அரசு செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சியை தடுப்பதற்காக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டி இருக்கிறாரு. இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாமே கலந்து கொள்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பாக அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. ஆனா இன்னும் தங்கள் காவிய விசுவாசத்தை நரேந்திராவுக்கும் அமித்ஷாவுக்கும் திரைமறைவில் காட்டிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவும் தன்னுடைய சொந்த மகனின் ராஜ்யசபா எம்பி பதவிக்காக தன்னுடைய கட்சியையும் தன் சொந்த சமூக இளைஞர்கள் இவர்களுடைய எதிர்காலத்தையுமே வீணடித்து கொண்டிருக்கின்ற ஐயா ராமதாஸ் அவர்கள் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக மற்றும் RSS ஷூவின் நிழலை கூட நக்கி கொண்டிருக்கின்ற சீமானு இந்த கூட்டத்துல பங்கேற்று தமிழ்நாடு அரசு எடுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைக்கான போரின் முன்னெடுப்புகளுக்கு துணை நிற்பார்களா, இல்லை விலகி நின்று வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களின் உரிமை விஷயத்தில் முதியல் குத்துவார்களா அப்படின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்ல, இதே சமயத்தில் நம்ம இன்னொன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னாக்கா தொடர்ந்து தென் மாநிலங்களுடைய உரிமை இந்த மாதிரி நசுக்கப்படுவதை தடுக்குவதற்காகவும் தென் மாநிலங்களுடைய உரிமைகள் வந்துட்டு பறிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சவுத்தில் வந்துட்டு அவர்களுடைய ஆட்சி எங்கேயும் இல்லைன்றதுனாலேயே தென் மாநிலங்களுக்கான நிதியை வந்துட்டு புறக்கணிக்கிறது ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தடுப்பதற்காகவே குறைந்தபட்சம் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பில் அந்தந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், நிதி அமைச்சர்கள், சபாநாயகர்கள், கொறடாக்கள், அது மட்டும் இல்லாம செயலாளர்கள் இவர்கள்லாம் பங்கேற்கிற மாதிரி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி குறைந்தபட்சம் 6 மாசம் இல்லைனாக்கா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டங்களை கூடி ஒன்றிய அரசால தங்கள் மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அது எந்த ஆட்சி ஒன்றியத்தை ஆண்டாலும் சரி, எந்த கட்சி இந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலங்கள் ஆண்டாலும் சரி, ஆனா இது மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்தந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக அந்தந்த மாநிலங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப குரல் ஒன்றாக ஒருங்கிணைந்து குரல் கொடுக்கறதுக்காகவும் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை சட்டப்பூர்வமாக உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குதோ அப்படின்ற என்னுடைய அறிவுக்கு தகுந்த போல நான் சொல்றேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியாது. இது ஒருவேளை சாத்தியமானாக்க நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய உரிமைகள் ஓரளவு காப்பாற்றப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.